மார்ச் மாதம் 19ஆம் தேதி அதிகாலை 1:15 இருக்கிற நேரம். அதாவது நேற்று ஈரானுடைய மிக முக்கியமான அல்லது ஈரானில் இருக்கிற மிகப்பெரிய அளவான அணுமின் உற்பத்தி நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதோட இன்று நடத்தப்பட்ட மிக ஒரு முக்கியமான தாக்குதலாக ஈரானில் இருக்கிற அல்லது உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய இயற்கை எரிவாயு தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஈரான் மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவித்திருந்தது. இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்தப்படும் என்ற அடிப்படையில் அடுத்தடுத்த மணித்தியாலங்களில் இதற்கான பதில் தாக்குதல் நடக்கும் என்ற எதிர்பார்ப்போடு கத்தார், குவைத், சவுதி அரேபியா நாடுகள் உடனடியாக தங்களுடைய இயற்கை எரிவாயு தளங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மீது கடுமையான கவனம் செலுத்தியிருந்தாங்க. குறிப்பாக அங்கு இருக்கின்ற ஊழியர்கள் மீதும் அங்கு இருக்கிற ஊழியர்கள் சிலர் வெளியேற்றப்பட்டும் முன்னேற்பாடான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தாங்க. இந்த அடிப்படையில் கடந்த மணித்தியாலங்களில் கத்தாரில் இருக்கிற மிகப்பெரிய அளவான இயற்கை எரிவாயு தளம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதாவது ராஷ் டஃபான் அப்படின்னு சொல்லக்கூடிய கத்தாரில் இருக்கிற மிகப்பெரிய இயற்கை எரிவாயு தளம் இது. இந்த தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தளத்தில் வீழ்த்தப்பட்ட ஏவுகணையினால் அங்கு தீப்பற்றி எரிந்ததாகவும் இப்பொழுது எரிந்து கொண்டு இருக்கின்ற தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை கத்தார் அவசர பிரிவு எடுத்திருப்பதாக சொல்றாங்க. இதோடு அங்கிருந்த ஊழியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்காங்க. யாருக்கும் காயமோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை அப்படின்ற தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனா இந்த இயற்கை எரிவாயு தளம்தான் ஆசிய நாடுகள் மட்டுமல்ல உலகத்தினுடைய மிகப்பெரிய நாடுகளுக்கு இயற்கை எரிவாயுவை கொண்டு செல்லக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான இடமாக கருதப்படுது. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய இயற்கை எரிவாயு தளங்கள்ல இதுவும் உண்டு. கத்தார் இப்பொழுது மிகப்பெரிய அவசரமான நிலைமையில இந்த விடயத்தை இப்பொழுது கையாண்டு வருவதாகவும் சவுதி அதோடு குவைத் ஆகிய நாடுகளும் அவங்களுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதும் இப்பொழுது பலத்த கவனம் செலுத்தி வருவதாகவும் சொல்லப்படுது. இதன் காரணமாக இந்த தாக்குதலுக்கு பிறகு உடனடியாக இயற்கை எரிவாயு அதோடு எரிபொருளுடைய விலைகள், கச்சா எண்ணெயுடைய விலைகள் உலக சந்தையில மிகப்பெரிய அளவில் உயர்ந்து கொண்டு செல்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஈரான் மீது தாக்கப்பட்ட மிக முக்கியமான தளங்கள் மீது தாக்கப்பட்டதுக்கான பதில் தாக்குதலாக இருக்கு. ஏன் ஈரான் மத்திய கிழக்கு மீது தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கும். இதற்கு இஸ்ரேலையோ அல்லது அமெரிக்காவோ தானே பதில் தாக்குதல் செய்யணும் அப்படின்ற பலருடைய கேள்விகள் இருக்கு. இதற்கு காரணம்னு சொன்னா ஈரான் நேற்றைய நாளில் சொல்லியிருந்தாங்க, தங்களுடைய இயற்கை எரிவாயு தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மத்திய கிழக்கில் இருக்கிற அமெரிக்க படைத்தளங்கள் மீது அங்கிருந்து அனுப்பப்பட்ட விமானங்கள் மூலமாக தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. எனவே இதற்கு உதவி செய்கிறது மத்திய கிழக்கு நாடுகள், குறிப்பாக அமெரிக்க படைத்தளங்கள் அங்குதான் இருக்கு. அதன் காரணமாகத்தான் ஈரானை இலகுவாக வந்து அமெரிக்காவுடைய விமானங்கள் தாக்குதல் நடத்துறாங்க. இதற்கான ஒரு நடவடிக்கையாகவே, அதுக்கான எதிர்ப்பு நடவடிக்கையாகவே தங்களுடைய இயற்கை எரிவாயு தளங்கள் தாக்கப்பட்டதற்கு பதிலாக இப்பொழுது மத்திய கிழக்கில் இருக்கிற இயற்கை எரிவாயு தளங்கள், எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அளவான ஒரு என்ன சொல்றது, உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கு எரிபொருளே கிடைக்காமல் போகக்கூடிய அல்லது இயற்கை எரிவாயுவோ கிடைக்காமல் போகக்கூடிய அளவான ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. சர்வதேச ரீதியில் பயங்கரமா இதை விமர்சிக்கிறாங்க. பெரிய அளவான கண்டனங்கள் தெரிவிக்கப்படுகிறது. இப்பொழுது இரண்டு ஆயுதப்படைகளுக்கும் அல்லது இராணுவத்துக்கும் இடையில் நடந்த போர் இப்பொழுது பொருளாதார ரீதியில் ஒவ்வொரு நாடுகளுடைய பொருளாதாரத்தையும் அதோடு உலக பொருளாதாரத்தையும் அடிமட்டத்தில் அல்லது அதல பாதாளத்தில் தள்ளக்கூடிய வகையிலான போராக இது மாறியிருப்பது மிகப்பெரிய கண்டனத்துக்கு உட்படுத்தப்பட்ட விடயமாக மாறியிருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது ஹோர்முஸ் கால்வாய் வழியாக செல்லப்படுகின்ற அத்தனை கப்பல்களுக்கும் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், இப்பொழுது ஒரு சில கப்பல்கள் அங்கு சேவையில் இருந்தாலும் கூட இந்த தாக்குதல்கள் அப்படின்றது மிகப்பெரிய அளவான தடையை ஏற்படுத்தும் சொல்லப்படுது. அதோடு கப்பல் போக்குவரத்து இருந்தாலும் கூட தப்பித்தவரை ஹோர்முஸ் கால்வாய் பேச்சுவார்த்தையின் மூலமாக திறக்கப்பட்டாலும் இந்த முக்கியமான எரிபொருள் மையங்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்களால் மீள் கட்டமைப்புகள் அப்படின்றதை செய்வதற்கு நீண்ட காலங்கள் எடுக்க வாய்ப்புகள் இருப்பதால இந்த தாக்குதல்கள் மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய தாக்குதல்களாக மாறியிருக்கிறது. இதன் காரணமாக இயற்கை எரிவாயுடைய விலை மிகப்பெரிய அளவில் இப்பொழுது உலக சந்தையில் உயர்ந்திருக்கிறது. குறிப்பா ஒரு பரலுடைய எரிவாயு, அதாவது இயற்கை எரிவாயுடைய விலை இப்பொழுது 4.9% ஒரு மணித்தியாலத்திலே உயர்ந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவான ஒரு உயர்வை சந்தித்திருக்கிறது. $108.1 அமெரிக்க டாலராக
உயர்ந்திருக்கிறது. அதே பங்குச்சந்தை, உலக பங்குச்சந்தை இப்பொழுது மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்திருக்கிறது. அதோட ஈரானுடைய மிக முக்கியமான ஒரு தளபதி, அதாவது புலனாய்வு அமைச்சர் உயிரிழந்ததாக ஈரானிய ஊடகங்கள், ஈரானிய அரசாங்க பக்கமாக அறிவிக்கப்பட்டது. அவங்களுடைய தாக்குதலில் அவர் உயிரிழந்ததாக, அந்த தாக்குதல் சம்பவத்தையும் அந்த செய்தியையும், அவர் உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியையும் ஈரான் ஜனாதிபதி அறிவித்திருக்கார். இந்த போருக்கு மத்தியில் பல நாடுகள், இந்த போரோட சம்பந்தப்படாத பல நாடுகள் மிகப்பெரிய அளவான பாதிப்புகளை, பொருளாதார பாதிப்புகளை, உணவு தட்டுப்பாடுகளை, எரிபொருள் தட்டுப்பாடுகளை, அன்றாட வாழ்க்கையினுடைய அன்றாட நடவடிக்கைகளில் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சூடான் நாடு இப்பொழுது மிகப்பெரிய அளவான ஒரு நெருக்கடியை, மருத்துவ நெருக்கடியில சிக்கியிருக்காங்க. காரணம் சொன்னா 4 லட்சம் குழந்தைகளுக்கான உடனடி மருந்துகள் இப்பொழுது மத்திய கிழக்குல சிக்கி இருக்கிறது. குறிப்பாக ஹோர்முஸ் கால்வாய் வழியாகத்தான் இந்த மருந்து கப்பல்கள் சூடான் நோக்கி செல்கின்றன. இதன் காரணமாக இந்த மருந்து பொருட்கள் கடந்த நாட்களாக அங்கு செல்ல முடியாத காரணத்தால 4 லட்சம் குழந்தைகளுக்கான உடனடி மருந்து தேவைகள் இப்பொழுது அங்கு ஏற்பட்டிருக்கிறது. 90க்கும் அதிகமான வைத்தியசாலைகள்ல மருந்துகளே இல்லை என்ற கணக்கெடுப்பும் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது அத்தனையுமே இப்பொழுது விமானங்கள் மூலமாக கொண்டு செல்லப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. ஆனாலும் கூட இந்த தொகை என்பது மருந்து வாங்கியதை விட 10 மடங்கு அதிகமான விலை கொடுத்து தான் விமானங்களில் இந்த மருந்துகளை அங்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக சொல்றாங்க. இந்த மாதிரி பல நாடுகளுக்கான போக்குவரத்துகள், உணவு போக்குவரத்துகள் இதெல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஹோர்முஸ் கால்வாய் மூடப்பட்டதால எரிபொருள் மாத்திரமல்ல, உணவுப் பொருட்களுடைய தடைகளும் பாதிப்புகளும் பல நாடுகளை இப்பொழுது சந்திக்க ஆரம்பித்திருக்கிறது. இதோடு மலாக்கா நீரிணை, அதோடு மட்டுமில்லாமல் பனாமா கால்வாய் வழியாக செல்கின்ற பல கப்பல்களும் இதனால பாதிக்கப்படக்கூடும். காரணம் இப்பொழுது இந்த கப்பல் போகின்ற பாதைகள் அல்லது நீர்நிலைகள் மீது நடத்தப்படுகின்ற அதை குறிவைத்து நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள் வருகின்ற நாட்களில் ஏற்பட ஆரம்பித்தால் இந்த கால்வாய் வழியாக, இந்த நீரிணைகள் வழியாக, அதாவது பனாமாவா இருக்கட்டும், மலாக்கா நீரிணையா இருக்கட்டும், இந்த பகுதிகளாக செல்கின்ற கப்பல்களுக்கும் பாதிப்புகள், தடங்கள் ஏற்படலாமோ என்ற அச்சமும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. வீடியோ முடிக்கிறதுக்கு முதல்ல இறுதியாக கத்தாரில் நடத்தப்பட்ட ராஸ் லஃபான் இயற்கை எரிவாயு தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக மேலதிகமான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது இப்பொழுது அங்கு பாரிய அளவான தீ ஏற்பட்டு அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கத்தார் பக்கமாக இருந்து வருகின்ற செய்திகள் தெரிவித்திருக்கிறது. இந்த இயற்கை எரிவாயு தளமானது உலகத்தினுடைய 20% இயற்கை எரிவாயுவை ஏற்றுமதி செய்கின்ற ஒரு பிரதானமான இடம். இந்த இடம் இப்பொழுது முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இங்கு தீ ஏற்பட்டிருக்கிறது. சேத விவரங்கள் முழுமையாக வெளியிடப்படலன்னு சொல்றாங்க. இதனால இயற்கை எரிவாயு வர்த்தகத்தில் மிகப்பெரிய பாதிப்புகள் வருகின்ற நாட்களில் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி இப்போது வரப்பட்ட செய்தி, அதாவது 1:23 வரப்பட்ட செய்தியாக இருக்கு. அதிகாலை 19ஆம் தேதி மார்ச் மாதம். எனவே இது தொடர்பான மேலதிக தகவல்கள் வரும்போது நாம் அடுத்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ளலாம். இலங்கையில் இன்று 19ஆம் தேதி முதல் எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே நாங்கள் QR முறையில் இந்த எரிபொருளை பெற்றுக்கொண்டிருக்கோம். இந்த QR முறையில் ஒவ்வொரு வாகனங்களுக்கும் ஒவ்வொரு அளவான எரிபொருட்கள் வழங்கப்படுது. இன்று ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், பல வாகனங்களுக்கான QRகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது. காரணம், பல வாகனங்களுடைய பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கு, விற்கப்பட்டிருக்கிறது. அதோட புது வாகனங்கள், பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான QRகள், இலக்கத்தகடுகள் இல்லை. இந்த மாதிரியான பல குளறுபடியால் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருப்பதாக சொல்றாங்க. என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால், இப்பொழுது வாகனங்களுடைய கடைசி இலக்கங்கள், ஒற்றை இலக்கம், இரட்டை இலக்கம் என்ற அடிப்படையில் வாகனங்களுக்கான எரிபொருட்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தகவல் திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்தில் வெளியிடப்பட்ட செய்தியில் இன்று 19ஆம் தேதி ஒற்றை இலக்கங்களை கொண்ட, இறுதி இலக்கங்களை கொண்ட வாகன இலக்கத்தகடுகள் உள்ள வாகனங்களுக்கு எரிபொருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 1, 3, 5, 7, 9 முடியக்கூடிய வாகன இலக்கங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் இன்று 19ஆம் தேதி உங்களுக்கான எரிபொருளை நீங்கள் எந்த எரிபொருள் நிலையத்திலையும் பெற்றுக்கொள்ளலாம். இதில் பெற்றுக்கொள்ளப்படும் போது மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. QR இருப்பவங்க கண்டிப்பா இந்த QR நீங்க பயன்படுத்தி தான் ஆகணும். அதன் அடிப்படையில் இந்த வாகனங்களுக்கான எரிபொருட்கள் வழங்கப்படும். இதுக்கு ஏன் QR மூலமாக தானே முதலும் இருக்கு, இதுக்கு என்ன புதுசாக மாற்றிருக்காங்கன்னு சொன்னா, இதுக்கு முக்கியமான காரணம், என்னதான் QR கொண்டு வந்தாலும் நீண்ட வரிசையை குறைக்க முடியாமல் இருக்கு. இதன் காரணமாக இந்த இலக்கத்தகடுகளுடைய இறுதி இலக்கத்தை மட்டும் இன்றைக்கு வழங்குறது அப்படின்னு சொன்னா, அந்த அடிப்படையில் இந்த ஒற்றை இரட்டை இலக்கங்களை வைத்துக்கொண்டு வாகனங்களை குறைக்கலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகும்னு தெரியல. போன முறை
முறையும் எரிபொருள் தட்டுப்பாடு வரும்போது இந்த முறை ஒன்று இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் கூட அந்த அளவுக்கு நீண்ட வரிசையை கட்டுப்படுத்த முடிந்ததான்னு பார்த்தா இல்லை. ஆனால் இப்போ மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யப்படுகிறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. நாளை 20ஆம் தேதி இரட்டை இலக்கம் கொண்ட வாகனங்கள், உங்களுடைய இலக்கத்தகடில் கடைசியாக இரட்டை இலக்கம் இருந்தால் அந்த வாகனங்களை கொண்டு நீங்க எரிபொருள் நிரப்பலாம் என்று சொல்லியிருக்காங்க. எனவே இதுதான் நடைமுறையாக இருக்க போகுது. இப்ப இது தொடர்ச்சியாக இதைத்தான் பயன்படுத்த போறோம்னு சொல்றாங்க. இதனால என்ன மாற்றம் வரும் அப்படின்றத நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. வாட்ஸ்அப் மூலமா சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க அதுல அறிந்து கொள்ளலாம். ஃபாலோ பண்ணி வைங்க.